புனித ஜூலை 23 புனித பிரிஜித்தா. இவர் தனது 14ஆம் வயதிலேயே ஸ்வீடன் நாட்டு அரசர் மேக்னஸ் என்பவரை திருமணம் செய்தார். பின்னர் 8 பிள்ளைகளை பெற்று தாயானார். தன் பிள்ளைகளை ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுத்தி வளர்த்தார். சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது தணியாத தாகம் கொண்டு வாழ்ந்தார். திருமணத்திற்கு பின்னும் ஆலய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல துறவற சபைகளுக்கு உதவி செய்தார். அப்போது தன் கணவர் இறந்துவிடவே தன்னை புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் இணைத்துக் கொண்டு ஆன்ம வாழ்வில் வளர்ந்து பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார். இளம் வயதிலிருந்தே கடுமையான தவ வாழ்வில் வளர்ந்த இவர் சபையில் சேர்ந்த பின்பும் அதை மிக கடுமையாக கடைபிடித்து வாழ்ந்தார். இவர் அரசர் மனைவி என்பதால் கணவருக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைவருக்கும் இவருக்கே கொடுக்கப்பட்டது. இவர் அவை அனைத்தையும் வைத்து இவர் பெயரில் புனித ஒரு துறவற மடத்தை நிறுவினார். அதன் பிறகு ரோமைக்கு சென்று அந்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆன்மீக வாழ்வில் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தார். தான் மேற்கொண்ட கடுந்தவத்தின் காரணமாய் பல நாட்டிற்கு திருப்பயணம் சென்றார். அப்பயணங்களில் பல நூல்களையும் எழுதினார். இளம் வயதிலிருந்தே இறைவனிடமிருந்து தான் பெற்ற காட்சிகள் அனைத்தையும் புத்தகங்களில் வடிவமைத்தார். புனித நாட்டிற்கு பயணம் செய்யும் போது தன்னுடைய மகன்களில் ஒருவர் இறந்துவிட்ட செய்தியை கேட்டார். இதனால் மிகவும் மனத்துயர் அடைந்து புனித நாட்டிற்கு செல்லாமல் மீண்டும் ரோம் நகர் திரும்பினார். தனது மற்ற பிள்ளைகளை சந்திக்க திட்டமிட்டார். ஆனால் அத்திட்டம் நிறைவேறாமல் போகவே மனத்துயர் அடைந்து நோய்வாய்ப்பட்டு இறைவனிடை சேர்ந்தார். இறக்கும் வரை இறைவனை மட்டுமே இறுக பற்றி கொண்டிருந்தார். இவர் தியானம் செய்யும் பொழுது பலமுறை இயேசுவின் திருப்பாடுகளை காட்சியாக கண்டார்.